அதை தன் பாட்டிலேயே சீனி கசிஞ்சு கொண்டு வரும். 100 கிராம் கச்சான் முத்து வரும். சீனி வந்து எரிஞ்சிட்டு போல இருக்கு. என்ன கொஞ்சம் எரியெல்லாம் நிறையவே எரிஞ்சிட்டு. ஐயோ போச்சே. இப்ப நல்லா சீனி கரைஞ்சு கொண்டு வந்துட்டுது. நல்வா என்னன்னு வருதுன்னு பாப்போம். முதல் ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இப்ப வந்து ரெடி ஆயிட்டு இப்ப நாங்க தட்டுல கொட்டி என்ன செய்யறது? சாப்பிட்டுதான் தீரணும். சாப்பிடுவோம். இல்லாடியே நம்ம வந்து பேசுவோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா கச்சா நல்வா செய்வது எப்படின்னு சொல்லித்தான். நானே இன்றைக்கு தான் முதல் தடவையா கச்சான் அல்வா செய்ய போறேன். இப்போ வந்து கச்சான் முத்து நான் எடுத்து இது வந்து ஒரு 100 கிராம் கச்சான் முத்து வேற நல்ல வடிவெல்லாம் துப்புரவாக்கி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வச்சு தான் நான் கச்சான் அல்வா செய்ய போறேன். வாங்க நாங்கள் இப்போ கச்சான் அல்வா செய்வது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அல்வா என்னென்னு வருதுன்னு பார்ப்போம். முதல் கச்சான் அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். பெரிய அளவு பொருட்கள் ஒன்றும் தேவையில்லை. சீனி வந்து ஒரு 100 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட கச்சாம்பருப்பு, மற்றது வந்து 2 மாஜரின் பேக்கெட் எடுத்து வச்சுக்கேன். இப்போ நாங்கள் இந்த மாஜரினை கொஞ்சத்தை இந்த தட்டில் வந்து பூசி வைப்போம். என்ன சொன்னால் கச்சான் அல்வா செய்துட்டு இதில் போட்டு தான் நாங்கள் வட்டி எடுக்கணும். அதுக்காண்டி கொஞ்சம் மாஜரினை இந்த கோப்பையில் நல்ல வடிவாக பூசி வைப்பேன். ஏன்னா ஒட்டுப்படாது. நாங்கள் வட்டி எடுக்க ஒட்டுப்படாதுன்றதுக்காண்ட மாஜரின் பூசி வச்சிருக்கிறோம். இனி நாங்கள் கச்சான் அல்வா என்னென்னு செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க. நானே இன்றைய தான் முதல் தடவையாக செய்ய போறேன். பார்ப்போம். முதல்ல வந்து நாங்கள் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை சூடாக்குவோம். நல்லா சூடாகட்டும் சட்டி. நாங்கள் இப்போ சீனியை போடுவோம். சீனியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே கைவிடாமல் சீனியை நல்லா வறுக்கணும். வறுக்க அதை தன் பாட்டிலேயே சீனி கசிஞ்சு கொண்டு வரும். அப்படியே நல்ல வடிவா அப்படி கை விடாம கிண்டி கொண்டிருக்க தண்டை பாலியே சீனி கசிஞ்சு. தண்ணி சேர்க்க கூடாது. நீ பாத்தீங்களா கசிஞ்சு கொண்டு வருது சீனி. இந்த நானே முதல் தடவையா கச்சான் அல்வா செய்யறேன். நான் முதல் ஒருக்கா செய்தேன்னா இந்த சீனிக்குள்ள தண்ணியை விட்டு சீனி பானியெல்லாம் கூடி சக்கு சக்கண்டு இருந்தது. இப்ப நான் திருப்பியும் முயற்சிக்கிறேன். எப்படி வருதுன்னு சொல்லி பாப்போம். கச்சான் அல்வா எல்லாருக்குமே கச்சான் அல்வா பிடிக்கும். பிடிக்காதாக்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். கச்சான் அல்வா குழந்தை பிள்ளைல கூடுதலா பிடிக்கும். குழந்தை பிள்ளைல எல்லாம் சாப்பிடலாம். நாங்களும் சாப்பிடலாம். சீனி வந்து கசிஞ்சு கொண்டே வருது. சர்க்கரையும் போட்டு செய்யலாம் இதுக்குள்ள. சீனி வந்து நல்லா கசிஞ்சு கொண்டு வருது. நான் இப்போ கொஞ்சம் கச்சான்ல தான் செய்து பார்க்க போறேன். என்ன சொன்னா வக்கையில வந்து சீனி வந்து உரு தண்ணி விடக்கூடாது. நல்லா கரைச்சு கொண்டு இருக்கும். நல்லா கரை. சரி எப்படி செய்தாலும் அல்வா மாதிரி விராட்டுக்கு இனிப்பு ஓடியாச்சு சும்மா சாப்பிடலாம். இனிப்புதான் பார்ப்போம். எப்படியும் அல்வா மாதிரி தான் வெறும். அல்வா சாப்பிடணும் கை நோக்கலான்னா பெண்ணே. இப்ப நல்லா சீனி கரைஞ்சு கொண்டு வந்துட்டுது. நல்லா கட்டி படாம கரையணும் சீனி. என்ன
நல்ல வாசமா இருக்கு. ஏன்னா இன்றைய தான் நான் முதல் தடவை இப்படி தண்ணி விடாம சீனி கரைச்சி பார்த்துருக்குறேன். நல்ல வாசமா இருக்கு. இது இப்படி கரைஞ்சி கொண்டு வரைக்கே நாங்கள் கொஞ்சம் பட்டர் போடுவோம். நல்லா கரைஞ்சிட்டு கட்டிப்படாமல் நாங்கள் இப்போ கொஞ்சம் பட்டர் போடுவோம். என்ன சொன்னால் அந்த ஒட்டுத்தன்மை இருக்காது. கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கிறோம். எரியல இப்போ நாங்கள் சேர்க்கோம். பட்டர் போட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்குள்ள கச்சான போடுவோம். இப்போ நாங்கள் தேவையான அளவு கச்சான் பருப்பு. ஓகே, உங்களுக்கு இவ்வளவு காணும். அப்போ போட்டு நல்லா இது நல்லா அப்படியே வத்தி கொண்டு கச்சானோட உருவணும் இந்த சீனி பானி. இப்போ வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் தட்டில் கொட்டி பெரைய விடுவோம். என்ன சொன்னால் உருகிடும் பக்கண்டு, அதுக்காண்டி தட்டில் போட்டு நல்ல வடிவாக இப்படி நல்ல வடிவாக கூப்பையில் நல்லா பெரைய விடுவோம். இது இப்போ நல்லா இறுகட்டும். இப்போ நாங்கள் கோப்பையில் போட்டு பெரைய வச்சுக்கிறோம். கொஞ்சம் இறுகட்டும். இறுகினோடனே சின்ன சின்ன பீஸாக வெட்டி சாப்பிட்டு பாவம் எப்படி இருக்குன்னு சொல்லி கச்சான் அல்வா. எனக்கு பார்த்தா கொஞ்சம் சீனி வந்து எரிஞ்சிட்டு போல இருக்கு. என்ன கொஞ்சம் வெறியெல்லாம் நிறையவே எரிஞ்சிட்டுது. முகத்தளவு தானே, பரவாயில்ல, மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனால் கொஞ்சம் சீனி வந்து எரிஞ்சிட்டு போல தான் இது கருப்பு கலர்ல இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே எரிஞ்சுதான் போச்சுது. இது பேர் வந்து கருப்பு அல்வா. கருப்பு அல்வால கச்சான் அல்வா தான் செய்யறேன். நான் முதல் தடவையா செய்யறேன்டபடியா கொஞ்சம் சீனி வந்து எரிஞ்சிடு. நான் என்னன்னு சொன்னா கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டுட்டேன். குறைக்கணும் போல இருக்கு நல்லா அடுப்பை. நான் கொஞ்சம் கூட்டி வச்சு செய்யிட்டேன். அதனால வந்து சீனி பக்கம் எரிஞ்சிட்டு நான் கச்சான் பருப்பு போடுறது கிடையாது. பரவாயில்ல, கச்சான் அல்வா வடிவா வந்துட்டுது. நாங்க பேண்ட் செய்ய வடிவா செய்யுது. முதல் தடவை செய்ய இப்படி எல்லாம் பிளவாடுறது சகஜம்தான். இப்ப நாங்க இதை கத்தியால வெட்டுவோம். முதல் செய்து மென்சருக்கு வேர்த்து ஓடிட்டு முதல் இப்ப நாங்க வெட்டுவோம். இப்ப நாங்க கச்சான வெட்டி விடுவோம். வெட்டி விட்டாதான் மேல எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. வேணா கொஞ்சம் இறுவணும். என்ன கொஞ்சம் நேரத்தால என்ன ரப்பர் மேல இழுவோடுது. ஆனா வாசம் இருக்குது. நான் முதல்ல ஒரு செய்ய சீனிக்குள்ள தண்ணி விட்டு செய்து அது கடைசியா கச்சான வெள்ளை கலர்ல தான் வந்தது. பானி கச்சான் மாதிரி வந்து அது சக்கன்னு இருந்தது. சும்மா ஒரு ஷேப்ல வெட்டுவான். எங்களுக்கு தானே என்ன கடையா, அதான் சாப்பிட போறேன். ஆனா சீனியை மட்டும் கருக விட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னா அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு தான் செய்யணும். நான் கொஞ்சம் கூட்டிட்டேன். ஆர்வ கோளாறுல சீனி கரையை பண்ணுறதுக்காண்டி அடுப்பை கூட்டி வச்சுட்டேன். வட்டி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் இறுகட்டும். இறுகினோன்னு நான் சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. எங்களோட கச்சான் அல்வா வந்து ரெடி ஆயிட்டு நான் இப்ப சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு பீஸ் எடுத்து அதுவும் வருது இல்ல, கச்சான் அல்வா பறந்து போட்டுது. கச்சான் அல்வா பறந்து போட்டுது. இப்ப நான் இதை சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? சுவையா இருக்கும். அப்படி நல்லா இனிப்பா இருக்கும். இனிப்பாவே இல்ல. ஏன் சொல்லுங்க பாப்பா, சீனி வந்து கட்டிக்கிட்டு கைக்குது. கச்சான் அல்வா வந்து இந்த பிளேட்ல இருந்து இப்ப கத்தியால சோண்டைக்குள்ள கச்சான் அல்வா பறந்து போட்டு வெளியே. அதோட கச்சான் அல்வா
சரி ஓகே அது பரவாயில்ல இது ஒரு அனுபவம் தானே அனுபவம் இல்ல இது ஒரு கைக்குது பிரச்சனை இங்க இல்லை. சீனி வந்து கறிட்டு அதனாலதான் ம். சரியான கருப்பு கலர்ல இருக்குது கச்சான் அல்வா இங்க பார்க்கவே தெரியும் இங்க என்ன வேஸ்டா போட்டு கச்சானும் சீனி அதான் கவலையா இருக்கு என்ன சரி, செய்யறது சாப்பிட்டுதான் தீரணும் சாப்பிடுவோம் இல்லாடியே எங்க அம்மா வந்து பேசுவோம் இனிமே அந்த கச்சான் எல்லாம் வீணாகிட்டேன்னு சரி ஓகே இது ஒரு வித்தியாசமான கச்சான் அல்வா இது வித்தியாசமான கச்சான் அல்வா நீங்க மட்டும் இப்படி செய்து சாப்பிட்டு போடாதீங்க கச்சான் அல்வா எல்லா இடத்துலயும் மினி சீனி எல்லாம் கறி கைக்குது அது சரி அடுப்பு ஓகே கூட்டினாலதான் அந்த பிரச்சனை அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது கொஞ்சம் லோவில் வச்சிருக்கோம் என்ன நான் எனக்கு விஷயம் தெரியாம அடுப்பையும் கூட்டி நல்லா சீனியை கரைச்சி எடுத்துட்டேன் என்ன செய்யறது கச்சான் அல்வா ஃபெயிலியரா போட்டுது நான் இன்னொரு நாளைக்கும் செய்து பார்ப்பேன் என்ன ம் பாப்பா இன்னொரு நாளைக்கு நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு வடிவா என்ன ஓகே ஓகே இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்